கொக்கு, அம்மா உணவு தேட போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கணும்னு அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? நீங்க இலைய எடுத்து என்ன மூடி வச்சுட்டு போவீங்க. நான் வெளியில வராம உள்ளேயே இருக்கணும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும். ஆமா, அம்மா வந்துட்டேன்னு நீ எப்படி தெரிஞ்சுப்ப? அம்மா, நீங்க தூரமா வர்றப்பவே உங்க ரெக்க சத்தத்தை வச்சு நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அதுவும் இல்லாம உங்களோட குரலும் எனக்கு தெரியும். சரி, நான் கிளம்புறேன். நீ சத்தம் போடாம இந்த கூட்டிலே இரு. இப்படி சொன்னா குருவி பிறகு குக்கு மேல 4-5 இலைகளை வச்சு அவனை சுத்தமா மூடிடுச்சு. சரி குக்கு, நீ பத்திரமா இரு, அம்மா கிளம்புற. இப்படி சொன்னா குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக பறந்து போயிடுச்சு. புறான்னா, நான் குக்குவை இலையால மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உணவு தேடி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா போகணும். சோனா, மேற்கு பக்கம் உள்ள வயல்ல நேத்து அறுவடை முடிஞ்சிருக்கான். அந்த வயல்ல பறவைகளுக்காக நிறைய தானியங்களும் குடிக்க தண்ணீரும் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் ரீட்டா கிளி என்கிட்ட சொல்லிட்டு போகுது. அப்படியா? அப்படின்னா சீக்கிரமா நாம இப்பவே அந்த வயலுக்கு போலாம். பிறகு இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் புறாவும் அந்த வயலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. என்னங்க, மழைக்காலம் வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த காட்டுல நாம இருக்கிறது சரி வராது. ஆமா, நாம இன்னைக்கே இந்த காட்டை விட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல உள்ள காட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா அங்க இப்பதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க, அவ்வளவு தூரம் என்னால பசியில பறந்து வர முடியாது. அதனால நாம 2 பேரும் இறை தேட போவோம். கிடைக்கிற உணவுல பாதியை இப்ப சாப்பிட்டுட்டு மீதி பாதியை எடுத்துக்கிட்டு நாம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் வெவ்வேறு திசையில உணவு தேட கிளம்பினாங்க. அந்த பெண் கழுகு சோனா குருவியோட கூட இருந்த பக்கமா பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்த அந்த கழுகோட ரக்க சத்தத்தை கேட்ட குக்கு இலைகளை மெதுவா விலக்கி பறந்து போறது யாருன்னு பார்த்தான். ஐயோ, இது கழுகு. கழுகால நம்ம உயிருக்கு ஆபத்து உண்டாகும்னு அம்மா சொல்லி இருக்காங்க. இந்த கழுகு ரொம்ப கெட்ட கழுகு. இப்படி நினைச்ச குக்கு பிறகு இலைகளை பழையபடி மூடி வச்சுக்கிட்டான். ஆனா குக்கு இப்படி எட்டி பார்த்தத வானத்துல பறந்துகிட்டு இருந்த அந்த கழுகு கவனிச்சிடுச்சு. உடனே அந்த கழுகு குக்கு இருந்த கூட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருச்சு. ஒரு சின்ன குருவி நமக்கு கிடைச்சிடுச்சு. நாம இப்ப இத வலிக்கட்டாயமா தூக்கிக்கிட்டு போனா அது சத்தம் போடும். அதை கேட்டு எல்லா பறவைகளும் இங்க வந்துருவாங்க. அதனால இந்த சின்ன பறவையை ஏதாவது சொல்லி ஏமாத்தி தான் இங்க இருந்து அழைச்சிக்கிட்டு போகணும். சரி சரி, நீ இலைக்கு பின்னால மறைஞ்சு இருந்தது போதும், வெளியில வா. உன்னை உங்க அம்மா தான் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. கழுகு இப்படி சொன்னதை உண்மைன்னு நம்பின குக்கு இலைகளை விட்டு வெளியே வந்துட்டான். இல்ல, நீங்க நல்ல பறவை கிடையாது, கெட்ட பறவை. எங்க அம்மா எனக்கு உங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்காங்க. இல்லடா தம்பி, அப்படி இல்ல. நான் ரொம்ப நல்லவன். நான் உன்னை கொன்னு திங்கணும்னா இப்பவே கொன்னு தின்னுடுவேன். என்னோட எண்ணம் அது இல்ல. உன்னோட அம்மா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீ இலைக்கும் பின்னால மறைஞ்சு இருக்கிறத எனக்கு சொல்லி உன்னையும் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க சொன்னதாலதான் நீ இலைக்கு பின்னால மறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும். கழுகு இப்படி சொன்ன உடனே குக்கு அதை உண்மைன்னு நம்பிட்டான். அதனால கழுகு கூட கிளம்புறதுக்கு தயாராயிட்டான். பிறகு குக்குவை தூக்கி தான் மேல உட்கார வச்சுக்கிட்ட அந்த கழுகு தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி குக்குவை தூக்கிட்டு போன கழுகு தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அந்த சமயத்துல ஆண் கழுகு பாதி கோழி இறைச்சியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தது. இந்தா, நான் பாதி கோழிய சாப்பிட்டுட்டேன். மீதி பாதியே நீ சாப்பிடு. என்னங்க, நான் கூட ஒரு சின்ன குருவியை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். வேணும்னா இவனை நீங்க சாப்பிடுங்க. இத கேட்டதும் குக்கு அழ ஆரம்பிச்சான். ஆண்டி, நீங்க ஒரு பொய்யான பறவை. என்ன பொய் சொல்லி ஏமாத்தி இங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. நீங்க என்ன கொன்னு சாப்பிட நினைக்கிறீங்க. அப்படி செய்யாதீங்க. என்ன விட்டுடுங்க. நான் எங்க அம்மா கிட்ட போயிடுறேன். இங்க பாரு, இந்த கோழி இறைச்சியை சாப்பிட்டுட்டு இவனை தூக்கிக்கிட்டு நாம பயணத்தை ஆரம்பிப்போம். வழியில பசிச்சா இவனை சாப்பிட்டுக்கலாம். ஆண் கழுகு இப்படி சொன்ன உடனே அந்த பெண் கழுகு அந்த கோழியை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த கோழியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குக்குவை தூக்கிட்டு அவங்க தங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் அந்த அறுவடை முடிஞ்ச வயல்ல தங்களோட வயிறு நிறைய தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு தாகம் தீர தண்ணீர் குடிச்சாங்க. புறாண்ணா, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். குக்குவை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு மனசே சரியில்லை. சோனா, குக்குவை பத்தி நீ கவலைப்படாத. அவன் புத்திசாலி குழந்தை. இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தங்களோட கூடுகளுக்கு திரும்பி வந்தாங்க. கூட்டுக்கு திரும்பி வந்த சோனா குருவி கூட்டுல குக்கு இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு.
உடனே குக்கு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துச்சு. ஆனா குக்கு எங்கேயும் கிடைக்கவே இல்லை. பிறகு கண்ணீர் விட்டு அழுதுச்சு. குக்கு, என்னோட குக்கு எங்கடா போயிட்ட? இப்படி அழுத சோனா குருவி பிறகு புறாவை பார்க்க பறந்து போச்சு. புறாண்ணா, நான் பயந்த மாதிரியும் நடந்துருச்சு. குக்கு கூட்டுல இல்ல, அவன் எங்க போனான்னு தெரியல. இப்ப நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? சோனா, குக்குவை நல்லா தேடி பாத்தியா? ஒருவேளை கூட்டுல இருந்து கீழே விழுந்திருப்பானோ? இல்ல, எல்லா இடத்துலயும் நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். குக்கு எங்கேயுமே இல்ல. சோனா, நாம ரீட்டா கிளி வீட்டுல போய் கேட்டு பாப்பாவா? பிறகு சோனா குருவியும் புறாவும் பறந்து போனாங்க. இந்த சமயத்துல சாயங்காலம் ஆயிடுச்சு. கீழே இறக்குங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க. எங்க அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா குக்கு சொன்னதை காதுல வாங்காத அந்த கழுகுகள் தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தாங்க. நாம இந்த கழுகுகள் கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு அம்மா கிட்ட போய் சேரணும்னா கீழே குதிச்சுதான் ஆகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த குக்கு ஒரு இடத்துல நிறைய பூச்செடிகள் வளர்ந்துருக்கத பார்த்துட்டான். உடனே எதை பத்தியும் கொஞ்சமும் யோசிக்காத குக்கு மேல இருந்து கீழே குதிச்சுட்டான். இப்படி குதிச்ச குக்கு அந்த பூச்செடிக்குள்ள தன்னோட உடம்ப மறைச்சி பாதுகாப்பா உட்காந்துக்கிட்டான். என்னங்க, அந்த குருவி கீழே விழுந்துடுச்சு. வாங்க அதை போய் தேடி பார்ப்போம். இங்க பாரு, நாம தொடர்ந்து பறந்து போனாதான் சீக்கிரமா அந்த காட்டுக்கு போய் சேர முடியும். அப்புறம் நாம தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது பெரிய குருவியும் கிடையாது. இப்படி பேசிக்கிட்ட அந்த கழுகுகள் 2 பேரும் அவங்க போக வேண்டிய காட்டை நோக்கி தொடர்ந்து பறந்து போனாங்க. அந்த சமயத்துல இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அந்த பூச்செடிக்குள்ள ஒளிஞ்சிருந்த குக்கு பிறகு மெதுவா மேல வந்தா. அந்த கழுகுகள் என்ன தேடவே இல்ல போல இருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் இப்ப ராத்திரி ஆயிடுச்சு. இந்த ராத்திரியில தனியா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரீட்டா கிளி வீட்டுக்கு போன புறாவும் சோனா குருவியும் குக்கு அங்கேயும் இல்லாத பார்த்துட்டு சோகமாயிட்டாங்க. இல்ல, குக்கு இல்லாம இன்னைக்கு நான் என்னோட கூட்டுக்கு போகவே மாட்டேன். சோனா, கவலைப்படாத, நானும் உன் கூட வரேன். நாம குக்குவை மலைப்பக்கம் போய் தேடி பார்த்துட்டு வருவோம். உடனே சோனா குருவியும் புறாவும் குக்குவை தேடி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. குக்கு, குக்கு, நீ எங்க இருக்க? குக்கு, குக்கு. இருட்டுக்கு பயந்துகிட்டு மறுபடியும் செடிகளுக்குள்ள போய் உட்கார்ந்திருந்த குக்கு சோனா குருவியும் புறாவும் இப்படி கத்தனதை கேட்ட உடனே ரொம்பவும் சந்தோஷமா வெளியில வந்தான். அம்மா, அம்மா, நான் இங்க இருக்கேன். இங்க வாங்க, நான் இங்க இருக்கேன். உடனே சோனா குருவியும் புறாவும் குக்கு இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. குக்குவை பார்த்த உடனே சோனா குருவி அவனை தூக்கி தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. அந்த சமயத்துல அவங்க 2 பேருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. டேய் குக்கு, நீ இந்த இடத்துக்கு எப்படிடா வந்த? அம்மா இப்படி கேட்டதும் குக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். அந்த கழுகு கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தம்மா, அது என்னை இறக்கி விடவே இல்ல. உடனே நான் மேல இருந்து குதிச்சிட்டேன். சோனா, உன் பையன் சின்ன தவறு பண்ணி அந்த கழுகு கிட்ட மாட்டினாலும் மறுபடியும் தன்னோட புத்தியை உபயோகப்படுத்தி அது கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டான். பிறகு இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு தங்களுடைய கூடுகளுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு நாள் தங்களோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கோரிக்காகத்தோட அம்மா காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. கோரி, கோரி, என்னடி விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? அம்மா குரல கேட்ட கோரிக்காகவும் உடனே எந்திரிச்சு உட்காருது. அம்மா, வாங்கம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? காலுஜி, சீக்கிரம் எழுந்திருங்க. எங்க அம்மா வந்திருக்காங்க பாருங்க. அவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்கன்னு கூப்பிடலன்னா திரும்பி போயிடவா போறாங்க? அத்தை, என்ன இப்படி திடீர்னு வந்து நிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அவசரமா வந்ததை பார்த்தா யாருக்கோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னடி கோரி இது? மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு. கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு. கொஞ்சம் கூட மாறல. அம்மா, அவரு கிடக்குறாரு, விடுங்கம்மா. நீங்க ஏன் இப்படி ரொம்ப டல்லா இருக்கீங்க? உங்க உடம்புக்கு என்னாச்சு? கோரி, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு அவசரமா வந்திருக்கேன். நேத்து நான் என்னோட உடம்ப பருந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணினேன். என்னோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். பார்த்தா அப்படி தெரியலையே. மாப்பிள்ள, குறுக்க பேசாதீங்க. என்னோட உடம்பு பழையபடி ஆகணும்னா நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணுமா. அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் போல இருக்கு. அதனால நான் நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற நாட்டு வைத்தியரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னாருமா? பிறந்து 1 வருஷம் ஆன குழந்தை பறவைகளை பிடிச்சு சூப் வச்சு குடிச்சா
போன தெம்பு ஒரே நாள்ல வந்துரும்னு சொல்றாரு. காலுஜி, என்ன பேசாம இருக்கீங்க? அம்மா சொல்றத காதுல வாங்குனீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஏதாவது குழந்தைங்க நம்ம காட்டுல இருக்கா? இங்க பாரு கோரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது. எந்த பொருளையாவது யார் வீட்லயாவது போய் திருட சொல்றீங்களா, அதை செய்வேன். ஆனா அடுத்தவங்க குழந்தைங்களை என்னால கொல்ல முடியாது. நான் செய்வேன். எங்க அம்மாவுக்காக நான் எதையும் செய்வேன். தாராளமா செய், உன்னை நான் தடுக்கவே மாட்டேன். ஆனா ஜாக்கிரதையா இரு. எங்கேயாவது போய் அடி வாங்கிக்கிட்டு இங்க வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்காத. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இவர் இல்லாட்டி என்ன, நீங்க கேட்ட மாதிரி ஒரு பறவை குழந்தைய இன்னைக்கே கொண்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் உடனே வெளியில பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் வீட்டுக்கும் பக்கத்துல இருந்த மரத்துல மறைஞ்சிருந்து சோனா குருவியோட வீட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சது. இந்த சோனா குருவி வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறது தெரியும். சோனா இப்ப வீட்டுல இருக்கா என்னன்னு தான் தெரியல. கொஞ்ச நேரத்துல சோனா குருவியும் அது பையன் குக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. குக்கு அம்மா போய் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு வர வரைக்கும் சமத்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அம்மா அம்மா, வீட்டுக்குள்ள போய் உக்காந்தா போர் அடிக்குது. நான் இப்படி வெளியிலேயே உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. இங்க பாரு குக்கு, நீ வெளியில உட்காரக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல புறா அங்க வந்தது. என்ன சோனா, அம்மாவும் பையனும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வர வரைக்கும் வீட்டுக்குள்ள போய் உட்காருன்னு சொன்னேன். இவன் என்னடானா வெளியில தான் உட்காருவேன்னு அடம் பிடிக்கிறான். இதுதான் பிரச்சனையா? நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வா, நான் அது வரைக்கும் குக்கு கூட இங்க உக்காந்துருக்கேன். சே, இந்த புறா ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாது. என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். இந்த புறாவால நமக்கு எப்பவுமே தொல்லைதான். இப்படி தனக்குத்தானே பேசிக்கிட்ட கோரிக்காவும் பிறகு அங்க வந்து பறந்து போச்சு. பாரு மிட்டு, நீ வீட்லயே பத்திரமா இரு. அம்மா போய் ஏதாவது சாப்பிட பழம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா, சீக்கிரமா வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. பிறகு ரீட்டா கிளி வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. ரீட்டா கிளி வீட்டுக்கு பக்கத்துல மறைஞ்சிருந்த கோரிக்காகும் ரீட்டா கிளி வீட்டை விட்டு வெளியே போறத பார்த்துட்டு சந்தோஷமாயிடுச்சு. உடனே கோரிக்காக ரீட்டா கிளி வீட்டு ஜன்னல் பக்கம் போச்சு. மிட்டு, உங்க அம்மா எங்க? சீக்கிரமா வந்து கதவை திறக்க சொல்லு. ஆண்டி, எங்க அம்மா சாப்பிட பழம் கிடைக்குதான்னு பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? உன்னையும் உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போய் குல்ஃபி ஐஸ் வாங்கி தரலான்னு நினைச்சேன். இந்த சமயத்துல உங்க அம்மா வீட்ல இல்ல. ஆண்டி ஆண்டி, அம்மா வீட்ல இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல, எனக்கு வாங்கி கொடுங்க. அப்ப ஒண்ணு பண்ணு, நீ என் கூட வந்து உங்க அம்மாவுக்கும் சேர்த்து 2 குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி, அப்படியே பண்றேன். இப்படி சொன்ன மிட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனான். இப்படி வெளியில வந்த மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காக ரொம்ப சந்தோஷமா தங்களை வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு மிட்டு, அங்க வந்து என்கிட்ட நிறைய குல்ஃபி ஐஸ் கேட்க கூடாது. நான் 2 தான் வாங்கி தருவேன். நீங்க 2 ஐஸ் வாங்கி கொடுங்க ஆண்டி, எனக்கு அது போதும். நானும் எங்க அம்மாவும் ஆளுக்கு ஒன்னா சாப்பிடுவோம். கோரிக்காகவும் மிட்டுவும் இப்படி பேசிக்கிட்டு போறத சோனா குருவி வீட்டு வாசல்ல உட்காந்துருந்த புறா பாத்துருச்சு. மிட்டு எதுக்காக கோரிக்காகவும் கூட பறந்து போறான்? புறா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவியும் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. சோனா, மிட்டு கோரிக்காகத்து கூட தனியா பறந்து போறான். எனக்கு என்னவோ அது சரியா படல. புறாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் நாம அதை பத்தி இங்கேயே உட்காந்து பேசுறதை விட அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குக்கு, நீ நம்ம கூட்டுல உள்ள பள்ளமான பகுதியில போய் மறைஞ்சு உட்காந்துக்க. அம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி குக்குவை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு கதவை வெளிப்பக்கமா போட்டு பூட்டிடுச்சு. கோரிக்காகத்து கூட பறந்து போன மிட்டு ரொம்ப தூரம் போன உடனே பறக்க முடியாம ஒரு மரக்கடையில உட்காந்துட்டான். ஆண்டி, இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது. நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். மிட்டு, குல்ஃபி ஐஸ் விக்கிற கடை இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் உன்னை தூக்கிக்கிட்டு போறேன். இந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கோரி, நீ மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்க? நானா? நான் வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு போறேன்.
எங்களுக்கு கூட குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி வா, நாங்களும் உங்க கூட வரோம். இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது. காசு எங்க கிட்ட இருக்கு, நீங்க கடையை மட்டும் காட்டுங்க, குல்ஃபி ஐஸை நாங்களே வாங்கிக்கிறோம். ஐயோ, மணி ஆயிடுச்சு. இந்நேரம் குல்ஃபி ஐஸ் விற்கிற கடையை மூடி இருப்பாங்க. மிட்டு, நீ இவங்க கூட வீட்டுக்கு போயிடு. நான் இன்னொரு நாளைக்கு உனக்கு குல்ஃபி ஐஸ் வாங்கி தரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. புறாண்ணா, இந்த கோரி அக்கா ஏதோ தப்பா பிளான் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. உங்களை இங்க யாரு வர சொன்னது? என்ன கோரி ஆண்டி தூக்கிக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நீங்க வந்ததால எல்லாம் கெட்டு போச்சு. இங்க பாருமிட்டு, நான் சொல்றத கேளு. இந்த கோரி ஆண்டி ரொம்பவும் கெட்டவங்க. அவங்க கூட இனிமே இந்த மாதிரி தனியா நீ எங்கேயும் வரக்கூடாது. பிறகு மிட்டுவை தூக்கிட்டு சோனா குருவியும் புறாவும் ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போனாங்க. சோனா, புறா, நீங்க 2 பேரும் சரியான சமயத்துல மிட்டுவ பார்க்கலன்னா அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஆபத்து வந்திருக்கும். அம்மா அம்மா, கோரி ஆண்டி எனக்கு இந்நேரம் குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து காரியத்தையே கெடுத்துட்டாங்க. இங்க பாரு மிட்டு, அம்மா அப்பா வீட்ல இல்லாதப்ப நீ யார் கூடயாவது வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. அம்மாவுக்கு இப்ப நான் வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றது? வெறும் கையோட போனா அம்மா என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இருந்த கோரிக்காகவும் இப்ப மலைப்பகுதிக்கு பறந்து வந்துருச்சு. அங்கிருந்து ஒரு கூட்டுல கழுகோட குழந்தை மட்டும் தனியா உட்காந்துருக்கத பாத்துடுச்சு. கழுகு குழந்தை தனியா இருக்கிறத பார்த்த கோரிக்காகவும் உடனே அந்த கூட்டுக்கு போச்சு. தம்பி தம்பி, எங்க வீட்ல குல்ஃபி ஐஸ் நிறைய இருக்கு, ஆனா சாப்பிடதான் ஆள் இல்ல. நீ வந்தீன்னா உனக்கு 2 குல்ஃபி ஐஸ் கொடுப்பேன். கோரிக்காக இப்படி கூப்பிட்டதும் குல்ஃபி ஐஸ் சாப்பிட ஆசைப்பட்ட கழுகோட குழந்தையும் கோரிக்காகவும் கூட பறந்து போச்சு. கோரி, என்னடி இது? இந்த கழுகு குழந்தைய எதுக்காக அழைச்சிக்கிட்டு வந்த? அம்மா, நீங்க தானமா 1 வயசுக்குள்ள உள்ள பறவை குழந்தைய சாப்பிட்டா உங்களுக்கு சத்து வரும்னு சொன்னீங்க, அதனாலதான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். அடியே கோரி, அந்த நாட்டு வைத்தியரு குருவி குழந்தைங்க, புறா குழந்தைங்க, கிளி குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்கள தான் சாப்பிட சொன்னாரு. கழுகு குழந்தைய சாப்பிட சொல்லல. ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு குல்ஃபி ஐஸ் எடுத்து கொடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்பணும். டேய், கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஏற்கனவே நான் எரிச்சல்ல இருக்கேன். அம்மா, அப்படின்னா இப்ப இந்த கழுகு குழந்தை உங்களுக்கு தேவையா இல்லையா? தேவையில்லடி கோரி, இந்த குழந்தை தேவையில்லை. இத கொண்டு போய் அழைச்சிக்கிட்டு வந்த இடத்துலயே விட்டுட்டு வந்துரு. என்னம்மா இது, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. டேய் தம்பி, இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்லை, நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம். போக மாட்டேன். நீங்க எனக்கு குல்ஃபி ஐஸ் தரேன்னு சொல்லி தானே அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. குல்ஃபி ஐஸ் எடுத்து கொடுங்க, அதை கொடுத்தா தானே வீட்டுக்கு போவேன். குல்ஃபி ஐஸ் வேணுமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அந்த குழந்தைய தரன்னு இழுத்துக்கிட்டு போச்சு. இப்படி இழுத்துக்கிட்டு போன கழுகு குழந்தைய கோரிக்காகவும் வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுச்சு. அம்மா அம்மா, ஐஸு, எனக்கு ஐஸு வேணும். ஐஸு கொடுக்காட்டி நான் போக மாட்டேன். இந்த சமயத்துல தன்னோட குழந்தைய காணாம தேடிக்கிட்டு வந்த கழுகும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அம்மாவை பார்த்த உடனே அந்த கழுகு குழந்தை நடந்தது எல்லாத்தையும் அழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுச்சு. என் குழந்தைய பொய் சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்ததும் இல்லாம அவன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்க. கோரி, இன்னைக்கு நீ காலி. கோரிக்காகத்துக்கு இப்ப சரியான அடி விழுந்துகிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் இப்படி கோரிக்காகத்துக்கு தண்டனை கொடுத்த கழுகு பிறகு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. மாப்பிள, என்ன இது? என் பொண்ணு இப்படி அடிபட்டு கிடக்கா. இந்த சமயத்துல உங்களுக்கு எப்படிதான் சிரிப்பு வருது? அப்படி இல்லை அத்தை, காலையில உங்களை பார்த்த உடனே யாருக்கோ நேரம் சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா நம்ம கோரிக்கு தான் நேரம் சரியில்லைன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது.